ஆம்பளை பசங்களுக்கு மேம் எனக்கு முடி கொட்டுது, பையன் தானே இன்னும் கல்யாணம் ஆகலமா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, முடி இருந்தாதான் பெண்கள் வந்து ரொம்ப அங்கீகரிப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கேரக்டர் லவ் எல்லாம் அதுக்கப்புறம் தாங்க, முதல்ல அப்பியரன்ஸ் தானே அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி நீங்க டாண்ட்ரஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெலாசிசியா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்கு. அந்த ஃபங்கஸ் தான் பொடுகு காஸ் பண்ணுது, இந்த செதில்கள் எல்லாம். சோ இதெல்லாமே வந்து ஒரு ஹேர் பேக்கோட கலவை தான் நான் காமிக்க போறேன். முதல்ல வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்துட்டு இதுல சல்ஃபர் நிறைய இருக்கு கிருத்தி. இந்த சல்ஃபர் என்ன பண்ணும்னா நம்மளோட முடிக்கு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டமை கூட்டும், புது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நிறைய வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். ஸோ ஆப்வியஸா இதை அரைச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளோட தலையில இருக்கிற அந்த அரிப்பு, சொறி சிரங்கு, ஃபங்கஸ் growth இதெல்லாம் குறைச்சி, அப்புறம் இந்த பூச்சி வெட்டு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நான் வந்து ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் என் பொண்ணு மொட்டை அடிக்க போகும்போது 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய்ல மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு போயிடுவேன். எங்க மொட்டை அடிச்சாலும் நம்ம என்ன தெரிப்போம், மொட்டை அடிச்சோடனே தலை வந்து எரியும், குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு சந்தனம் தேய்ப்போம். மொட்டை அடிச்சோடனே சந்தனம் தேய்ச்சோம்னா 4 நாளைக்கு முடி தலை வந்து வளவளன்னு இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் அதை க்ளோஸ் பண்ணிடும். சந்தனம் வந்து குளிர்ச்சியா வச்சுக்கோம், பட் தலை வளவளன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய்ல மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 minutes 10 minutes வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும், இல்லை காய்ச்ச வந்துடும். வெதுவெதுப்பா தேய்க்கணும். அண்ட் வந்து அது ஃபேஸ்ல வடியக்கூடாது. இந்த கத்தியெல்லாம் பிளேட்லாம் பட்டுருக்குல, அதெல்லாம் நம்ம டிடி கூட போடாம விட்டுருவோம். ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கான்சியஸா இருப்போம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோடனே அது ஒரு ஆன்டிசெப்டிக். ரெண்டாவது, முடி அது மாதிரி அடர்த்தியா வரவே வராது கிருத்தி, சூப்பரா வளரும். நான் வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பேஷன்ஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் முடி இப்படிதான் இருக்கும், அவ்வளோ திக்கா இருக்கும். நான் அப்ப என்ன டிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயமா இது வந்து அரைச்சிட்டு மொட்டை அடிச்சோன்னு இதுதான் தேய்ப்போம், எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சுருள முடியா இருக்குல்ல, கேர்லி ஹேர், அது சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அதுல 3 இன்கிரீடியன்ட் வேற வச்சு. ஆக்சுவலி இது வந்து பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு ஆயுர்வேதத்திலயும் சொல்லுவாங்க, முடி கருப்பா இருக்கிறதுக்கு உள்ளேயும் சாப்பிடணும், வெளியும் அப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு காலை நீங்க பாத்தீங்கல்ல, ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மிக்சியில அரைச்சிட்டு பழைய சாத தண்ணி மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு டம்ளர்ல வச்சாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அதை குடிச்சேன். ஸோ ஆனா எனக்கு முடி நரைச்சிருச்சு. பட் இது குடிக்க குடிக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியரா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நிறைய ஜெனட்டிக்கா வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் நரைச்சிரும். ஃபேமிலியில் ரொம்ப நரமுடி இருக்குங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்க மாமியாருக்குலாம் 80 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்கு.